உயிர்களிடத்தில் அன்பு, உறுதியான நெஞ்சம், தெய்வ பக்தி, உயர்ந்த எண்ணங்கள் இவற்றை எல்லாம் நாடகத்தின் வழியாக கற்பித்தல் வேண்டும். நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. சிரிக்க தெரிந்தவனே மனிதன். சிரிப்பு என்பது ஓர் உணர்வின் வெளிப்பாடு. இது மனித இனத்திற்கு மட்டும் உண்டான தனிச்சிறப்பு. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. சிரிப்பில்தான் எத்தனை வகை. அகட்டு சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, நையாண்டி சிரிப்பு, ஏளன சிரிப்பு, புன்சிரிப்பு. சிரிப்புக்கு சுவை கொடுத்தாலே நகைச்சுவை ஆயிற்று. அத்தகைய நகைச்சுவையை வெளிப்படுத்தி உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள் நமது பள்ளி மாணவர்கள். காட்சி ஒன்று. ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜகுலதிலக அசோக் மெசன் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்ற மாதிரி நடிக்கின்ற நம்ம அரசர் வரார் வரார் வரார். ஆஹா, ஓஹோ, என்ன ஒரு காற்று. மன்னா, காலையில் வருவது, மன்னர் வருவது கூட தெரியாமல் அவையில் உறங்குவது. மன்னித்து விடுங்கள் மன்னா. இரவு முழுவதும் போனில் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் விளையாடிவிட்டு காலையில் அவையில் வந்து உறக்கம். மன்னித்து விடுங்கள் மன்னா. அந்த பயம் இருக்கட்டும். போடா படிக்காது ராஜா. அமைச்சர்களே, தெனாலிராமன் எங்கே? அவைக்கு வரவில்லையா? மன்னா, தெனாலிராமன் தர்பாருக்கும் வரவில்லை, தகவலும் வரவில்லை. காவலரே, தெனாலிராமனை சென்று அழைத்து வா. ஆகட்டும் மன்னா, நீங்கள் கூறியபடியே செய்து விடுகிறேன். தெனாலிராமா, தெனாலிராமா, தங்களை அரசர் அழைத்து வர சொன்னார். வருகின்றேன் செல். ஆகட்டும். மன்னா, என்ன? என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. ஏன்? இரவு காலை 10 மணி அளவில் நான் உறங்கிக் கொண்டிருந்தேன் மன்னா. காரணம்? இரவு 10 மணி அளவில் நான் போன் பார்த்து கொண்டிருந்தேன் மன்னா. நானும் தான் இரவு முழுவதும் போன் பார்த்து கொண்டிருந்தேன். நான் அவைக்கு சீக்கிரமாக வரவில்லையா? சென்று அமரு. நன்றி மன்னா. அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? மன்னா, நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது. தலைவிரித்து ஆடினால் என்ன? இழுத்து கட்ட வேண்டியது தானே. சரி சரி, அப்படி என்ன பிரச்சனைகள்? முதல் கொசு தொல்லை, அடுத்தது தண்ணீர் பிரச்சனை, அடுத்தது விவசாய பிரச்சனை. இப்படி பல பிரச்சனைகள் உள்ளது. தெனாலிராமா, தெனாலிராமா, இருங்கள் மன்னா, டவர் கிடைக்கவில்லை. தெனாலிராமா, மன்னா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? இருக்கிறது மன்னா. கூகுளில் சர்ச் பண்ணால் கண்டுபிடித்து விடுவேன் மன்னா. நீ கூகுளில் சர்ச் செய்வதற்குள் அவை கலைந்து விடும். அவை கலையட்டும். அடும். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. காட்சி இரண்டு. ராஜாதிராஜன் ராஜகம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜகுலதிலக நம்ம அரசர் வரார் வரார் வரார். அமைச்சர்களே, நான் வருவதற்கு முன் நீங்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? மன்னா, அதாவது அது தாங்கள் வருவதற்கு முன் நாங்கள் போனை பார்த்து நடனம் ஆடிக்கொண்டிருந்தோம். என்னது? என்னை விட்டு நடனம் ஆடினீங்களா? நானும் ஆடுவேன். ஸ்டார்ட் மியூசிக். அடே மங்கூனி அமைச்சர்களே, போனை பார்த்துதான் நாடும் நாட்டு மக்களும் நாமும் சேர்ந்து கேட்டு சீரழிந்து வருகிறோம். சரி அமைச்சரே, இன்று என்ன விவாதம்? இவன் கேட்டு என்ன செய்ய போகிறான்? ஒன்றுமில்லை மன்னா, மக்கள் அனைவரும் நலம்.
அது சரி, தெனாலிராமன் எங்கே? அவைக்கு வரவில்லையா? அண்ணா, தெனாலிராமன் தர்பாருக்கும் வரவில்லை, தகவலும் தெரியவில்லை. காவலரே, தெனாலிராமனை சென்று அழைத்து வா. ஆகட்டும் அண்ணா, நீங்கள் கூறியபடியே செய்து விடுகிறேன். தெனாலிராமா, தங்களை அரசர் அழைத்து வரச் சொன்னார். என் குழந்தை அழுகையை நிறுத்திவிட்டு வருகிறேன் என்று சொல். ஆகட்டும். மன்னா, தெனாலிராமரின் குழந்தை காலையிலிருந்து அழுது அடம்பிடிப்பதால் அதை சமாதானப்படுத்திய பிறகு வருவன் என்று கூறுகிறார் மன்னா. என்ன தைரியம் இருந்தால் தெனாலிராமன் இப்படி சொல்லி அனுப்பியிருப்பான்? தன்னை பெரிய அறிவாளி என்று சொல்லிக் கொள்ளும் தெனாலிராமனுக்கு அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா? இதை என்னால் நம்ப முடியவில்லை. தெனாலிராமன் இப்பொழுதே இங்கு வர வேண்டும். வரவில்லை என்று சொன்னால் கட்டி இழுத்து வாருங்கள். உத்தரவு மன்னா. தெனாலிராமரை தங்களை அரசர் அழைத்து வரச் சொன்னார். வருகின்றேன் செல். ஆகட்டும். மன்னா, என்ன? என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. காலையிலிருந்து என் குழந்தை அழுந்து கொண்டே இருக்க என்னால் சமாதானப்படுத்த முடியவில்லை மன்னா. அதனால்தான் அரசவைக்கு குறித்த நேரத்தில் வர முடியவில்லை மன்னா. உன்னால் ஒரு குழந்தையை கூட சமாதானப்படுத்த முடியவில்லையா? உண்மையை சொல் தெனாலிராமா, மன்னரிடமே போய் சொல்கிறாயா? வேணுமென்றால் என் குழந்தையை அழைத்து வருகின்றேன். சமாதானப்படுத்தி பாருங்களேன். அழைத்து வா உன் குழந்தையை. அழைத்து வருகிறேன். குழந்தையின் அழுகை நிறுத்துங்கள். பந்து வாங்கி தருகிறேன், அழுகை நிறுத்து குழந்தையே. நீயே வைத்துக்கொள். அடே, நான் இங்கு குழந்தையின் அழுகையை நிறுத்த பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். நீ இங்கு தூங்கி கொண்டிருக்கிறாயா? மன்னித்து விடுங்கள் மன்னா. ஐயோ, நம்ம கிட்ட வரானே, நம்ம சாப்பிட்றதை பார்த்துட்டு வேணான்னு தெரியலையே மன்னா. நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய். மன்னித்து விடுங்கள் மன்னா. போடடி. அனைவரும் மங்கூனி அமைச்சர்கள். குழந்தையின் அழுகையை நிறுத்த யாராவது நல்ல யோசனை கொடுங்கள். உன் பள்ளிக்கு விடுமுறை அளிக்க சொல்கிறேன் குழந்தையே, அழுகையை நிறுத்து. அடே முட்டாள் அமைச்சரே, உன்னால் எப்படி என் பள்ளிக்கு விடுமுறை அளிக்க முடியும்? என் பள்ளி முதல்வர் மட்டும்தான் விடுமுறை அளிக்க முடியும். மன்னா, இந்த போனை கொடுத்து பாருங்களேன். போனை பிடி. வாவ். அமைச்சரே, உன் குழந்தையும் அதே பள்ளியில் தானே பயில்கின்றான்? ஆம் மன்னா. அவன் போன் பயன்படுத்துவதில்லையா? இல்லை மன்னா, அவன் போன் பயன்படுத்துவதே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துவான். மற்றபடி புத்தகங்களை அதிகம் விரும்புவான். இருவரும் ஒரே வகுப்பு தானே பயில்கின்றனர்? ஆம் மன்னா. அப்பொழுது சரி, இருவரையும் கேள்விகள் கேட்டு பார்ப்போமா? கேளுங்கள் மன்னா. அழைத்து வா உன் குழந்தையை. வணக்கம் மன்னா. கேள்விகள். முத்தமிழ் யாவை? இயல், இசை, நாடகம். முக்கனியாவை? மா, பலா, வாழை. மூவேந்தர்கள் யார்? சேர, சோழ, பாண்டிய. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. அனைத்தும் சரியே. மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள், நம் நாட்டு எதிர்கால தூண்கள். அவர்களை பாதுகாப்பது மற்றும் நல்வழிப்படுத்தி வழிகாட்டுவது நமது கடமை. அதற்கு நாம் செய்ய வேண்டியவை: வீட்டில் பெற்றோர்கள் தேவைக்கு மட்டுமே போனை பயன்படுத்துவதோ, குழந்தைகளுடன் விளையாடுவது, உண்பது என பல வழிகளில் அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். இதுவே என் கட்டளை. கட்டளையே சாசனம். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை அருமை. சாணிய மாதிரி மூஞ்சில தான் பூசணும். இது மிக அருமை. மிக அருமையான ஒரு நடிப்பு. நம்மை சிரிக்க சிந்திக்க வைக்கும் அருமையான நாடகம் நடத்திய நமது 8ஆம் மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நல்லா இருந்துச்சா நாடகம்? ஓரளவு மெசேஜாக இருந்துச்சா? ஒரு கைத்தடல் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ.